ஆம்ஸ்ட்ராங் கொலையில் இந்த டீம்கள் எல்லாம் நியமிக்கப்பட்டது அந்த வழக்கின் உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான். அதுவும் அந்த ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் பேசும் அந்த அதிகாரி சைஸானவனை பார்த்து தேர்ந்தெடுத்து தான் இங்கே போட்டிருக்கார். சரியா? அதில் ஒருத்தன் பொறுக்கி போயன்றது தெரிந்து சிறையில் தள்ளிவிட்டார். ஸோ இதோட முடிஞ்சிருச்சுன்னு நம்ம நினைக்கும் போது இதுதான் ஒரு சீசன்டு போலீஸ் ஆஃபீஸருக்கு எப்படி செயல்பட வேண்டும் என்பதுக்கு இது உதாரணம். இவன் சேட்டை விசாரிச்சிருக்கான், சேட்டுக்கிட்ட இப்படி பண்ணுறான். ஒரு அதிகாரி சுட முடியாதுன்னு சொன்னப்போ நான் சுடுறேன்னு ஒருத்தன் முன்னாடி வர்றானே, இப்போ அவன் இப்படிப்பட்ட கேடு கெட்டவனாக அவன் இருப்பான். அப்போ அவனையும் விசாரிக்க வேண்டும். அதுதானே புகாரி. மற்றவர்களையும் சரவணன் கோயம்பேடு ஏசி ஒருத்தர் இருந்தாரு, இது போல 10-15 இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. அவ்வளவு பேரை விசாரித்தால் நீங்கள் எத்தனை பேரை பிடித்து உலுக்கி பணம் வாங்கினீர்கள், வாங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கண்டறிய வேண்டும்ன்றதுக்காக எல்லாரையும் ஃபாலின் பண்ணுங்க என்று அமல்ராஜ் அவர்கள் உத்தரவு போட்டிருக்கிறார். அதே போல அமல்ராஜ் அவர்களிடமும் ஒரு கோரிக்கை. எங்களை எத்தனையோ ஆய்வாளர்கள் கைது செய்தார்கள், அவர்கள் மீதெல்லாம் எங்களுக்கு பெரிய அளவில் வருத்தம் இல்லை, ப்ரொஃபஷனலாக நடந்துக்குவாங்க. எனக்கு வருத்தம் தான் சார். இந்த அகஸ்டின் அவர்லாம் என்னை அடிச்சு வரேன். உன் லிஸ்ட் உங்க வரைக்கும் இருக்கு. என்ன மதுரையிலிருந்து கைது செய்து ஆப்ரஹாம் என்ற இன்ஸ்பெக்டர் அழைத்து வந்தார். ரொம்ப பண்பாக நடந்துக்குவார். இன்னொன்று அவங்க எல்லாருக்குமே தெரியும், நான் அந்த தப்பிச்சு ஓடுற கைது கிடையாது நான். ரைட்டா? போய் இருக்கிறதுல பெஸ்ட் ஹோட்டல்ஸில்